ஓர் அரசன் தன் மகன் இளவரசனுக்காக சில வீட்டில் அவர் சில வேலைகளை செய்கின்றார். உளியினால் செதுக்கிய பொழுது கையில் காயம் ஏற்பட்டு விடுகின்றது. அடுத்த நாள் காலையில் அவர் வேட்டைக்கு செல்ல வேண்டிய வளமை நேரம் வேட்டைக்கு செல்கின்றார். சென்றவர் அங்கு சிங்கங்களின் கூட்டத்தின் மத்தியில் அகப்பட்டுக் கொள்கின்றார். சிங்கங்கள் அவரை வளைந்து கொண்டன. அருகில் வந்த பொழுது சிங்கம் இரத்த வாடையை முகர்ந்து பார்க்கின்றது. அவருடைய கைகளில் காயங்கள், இரத்தம். காயம்பட்ட எவரையும் அந்த சிங்கங்கள் கொள்வது இல்லை. புதிதாக தாங்கள் காயப்படுத்தித்தான் கொள்ள வேண்டும். அது அவருடைய பண்பு. எனவே அரசனை விட்டு விடுகின்றது. அரசன் தப்பி வீட்டிற்கு தன் அரண்மனைக்கு வருகின்றார். அதே போல உங்களையும் என்னையும் காப்பாற்ற எமக்காக சிலுவையில் மரித்த இயேசுவின் காயங்களை பிசாசானவன் காணும் பொழுது அவன் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய அடைக்கலத்துக்குள் வருவோமா?